சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபியான அந்த லலிதா திரிபுர சுந்தரியை நினைச்சு தவம் பண்றா. ருத்ரனும் மகாவிஷ்ணுவும் அவ தவத்துக்கு மெச்சி அந்த அம்பாள் அந்த இடத்துல காட்சி கொடுக்கும் பொழுது இந்த பம்பாநதி தீரத்துல கேட்கிற சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் எந்த சக்தியுமா ஒன்னு இப்படி இயங்க வைக்கிறது, அந்த சக்தியை நாங்க தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அம்பாள் தன்னோட ஹிருதய கமலத்தில் இருக்கக்கூடிய சக்தியை அவளுக்கு காட்டுறா. அம்பாளோட ஹிருதய கமலத்துல சகசிர தளம் 1000 இதழ் கொண்ட தாமரைக்கு நடுவில் ஒரு பெரிய ஜோதி இருக்கு. இந்த ஜோதி தான் உள்ள இருந்து என்ன ஆட்டுவிக்கிற ஜோதி அப்படின்னு தன்னோட ஹிருதயானந்த ஸ்வரூபத்தை அம்பாள் காமிக்கிறான். அந்த ஹிருதயானந்த வாசி தான் சாஸ்தா. அந்த ஜோதியை நீ எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது தக்க சமயத்துல தக்க காலம் வரும்போது இந்த ஜோதி உங்க மூலமா இந்த லோகத்துக்கு ஆவிர்பவிக்கும் அப்படின்னு அம்பாள் அவளுக்கு அனுகிரகம் பண்றான். அப்படி அந்த அம்பாளோட அனுகிரகத்துக்கு ஏத்தா போல இந்த சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் தாருகாவனத்துல லீலைகள் புரியும் பொழுது